Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீட் சமோசா. இது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். கெடாத அளவுக்கு நாம உள்ள பூர்ண கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மைதா எடுத்த கப்ல 1/4 கப் அளவுக்கு ரவை வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். சாஃப்டாக பிசைஞ்சோம்னா மொறு மொறுன்னு கிடைக்காது நமக்கு சமோசா. இப்போ பாருங்க, மாவு நான் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ பூரணம் செய்யறதுக்கு பாருங்க, நான் வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்து லைட்டா வறுத்துட்டு 1-2மா இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கேன். இதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதையும் வறுத்து வச்சிருக்கேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். இதுல கொஞ்சமா முந்திரி, பாதாம், கொஞ்சம் திராட்சை லைட்டா நெய் விட்டு வறுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இது எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய தேவைப்பட்டா நிறைய கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு நுணுக்கி இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, நெய் சேர்க்கவும் நமக்கு கொஞ்சம் நல்லா சேர்ந்தாப்புல வந்துருச்சு. இப்போ எப்படி சமோசா செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் மேல் மாவை எடுத்திருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம சாஃப்டா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க, சின்னதாக நான் ஒரு பால் மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து இது கொழுக்கட்டை அச்சு கூட கிடைச்சிருக்கும். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு நான் எண்ணெயோ நெய்யோ அந்த மாதிரி தடவிக்குவோங்க. தடவிட்டு இப்போ இதை சுற்றி நம்ம தண்ணி தடவிட்டோம்னா நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக நம்ம இப்போ இதில் நம்ம இந்த செஞ்சு வச்ச இந்த பூர்ணத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சமோசா ரெடி. இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ அச்சு நம்மகிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டு ஒரு கப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இது அதை விட ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ இதை எடுத்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் சுற்றியும் தண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் நான் பூர்ணம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி கொடுங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி செஞ்சாலும் நமக்கு ஈஸியாக சமோசா ரெடி. இப்போ பாருங்க, நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாக போட்டுட்டு நம்ம எடுத்து இந்த சோமஸை போட்டுடலாம். நான் சொன்ன அளவுலேயே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு பூர்ணமும் மீதி ஆகாது, மாவும் மீதி ஆகாது. இப்போ கம்பி வச்சு திருப்பி விட்டுடலாம். இந்த அளவு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 சோமஸ் நமக்கு கிடைக்குங்க. போதும், ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் இதே போதும். இல்லை உங்களுக்கு நிறைய வேணும், இதிலே டபுளாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது ஆனால் 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்வீட் சமோசா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.